கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி சென்னையில் 8000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எம்முடைய செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராகவேந்தர், பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு இன்று இரவு முதல் நாளை வரை சுழற்சி முறையில் கிட்டத்தட்ட 8000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக சென்னை காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. காவல்துறை கூடுதல் ஆணையாளர்கள், இணை ஆணையாளர்கள் மற்றும் துணை ஆணையாளர்கள் என மொத்தமாக 8000 பேர், அதாவது காவல்துறை உயரதிகாரிகள் முதல் காவல்துறை கடைநிலை அதிகாரிகள் வரை தற்போது இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக சென்னை காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட சென்னையில் இருக்கக்கூடிய 350 தேவாலயங்களுக்கு சுழற்சி முறையில் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக மயிலாப்பூர் சாந்தோம் தேவாலயம், பெசநகர் வேளாங்கண்ணி தேவாலயம், பாரிமுனை அந்தோனியர் தேவாலயம், அண்ணா சாலை புனித ஜார்ஜ் தேவாலயம், சைதாப்பேட்டை சின்னமலை தேவாலயம் உள்ளிட்ட பொதுமக்கள் அதிக அளவு கூடும் தேவாலயங்களுக்கு கூடுதலாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. பொதுமக்கள் அதிக அளவு கூடும் தேவாலயங்கள் அருகில் இருக்கக்கூடிய காவல் பிரிவினர் மூலமாக ஒலிபெருக்கியில் பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்து கூட்ட நெரிசல் ஏற்படாத வண்ணமும் அறிவுறுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சட்டம் ஒழுங்கு குற்றப்பிரிவு, போக்குவரத்து, அனைத்து மகளிர் காவல் நிலையம், சிறப்பு பிரிவுகள் மற்றும் சுற்றுக்காவல் வாகன காவல் குழுவினர் தொடர்ந்து ரோந்து சுற்றி வரவும் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மட்டுமில்லாமல் மெரினா, சாந்தோம், பெசநகர், நீலாங்கரை உள்ளிட்ட கடற்கரைகளுக்கு செல்லும் பொதுமக்கள் கடலில் இறங்காத வண்ணம் தடுக்கவும் அறிவுரைகள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. போக்குவரத்து காவல்துறை மூலமாக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும், கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு சென்னை பெருநகர காவல்துறையின் போக்குவரத்து காவல்துறை சார்பாக இந்த சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் முக்கிய சந்திப்புகளில் பொருத்தப்பட்டுள்ள ANPR மற்றும் CCTV கேமராக்கள் மூலமாகவும் விதிமீறி, அதாவது இது போன்ற விழாக்கள் காலத்தில் சாலைகளில் ரேஸில் செல்வது வழக்கம், அவர்களையும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அவர்கள் ஈடுபட்டால் அவர்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு இதே போன்றுதான் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது இதே போன்று 8000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.